தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் கல்வி சிந்தனைகள். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகம் சார்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த நிகழ்ச்சியாக கல்வி சிந்தனைகள் என்ற நிகழ்ச்சி வாரந்தோறும் உங்களுக்கு மத்தியிலே யூடியூப் வாயிலாகவும் Facebook வாயிலாகவும் வந்தடைந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த வார கல்வி சிந்தனைகளுக்கான தலைப்பாக ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத், அதாவது மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்கள் காலி பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பை பற்றித்தான் இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வேலை வாய்ப்பிற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு முடித்த 18 வயதிற்கு மேற்பட்ட ஒவ்வொருவரும் இந்த காலி பணியிடங்களுக்காக விண்ணப்பிக்கலாம். அதை பற்றியான விவரங்களை நாம் இப்பொழுது விரிவாக காணலாம். முதலாவதாக நாம் இப்பொழுது காட்டக்கூடிய இந்த வெப்பேஜ் TNRD, தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் என்ற ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை என்ற அந்த இணையதளத்திற்கு செல்லுங்கள். அந்த வெப்சைட்டுக்கான லிங்க் உங்களுக்கு இங்கே தரப்பட்டுள்ளது. இந்த TNRD வெப்சைட்டுக்கு நீங்கள் சென்றால் அதில் முதலாவதாக வரக்கூடிய விஷயம் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்ற இந்த அறிவிப்புல பார்க்கலாம். அந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு என்ற அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு PDF டாக்குமெண்ட் ஒன்று ஓபன் ஆகும். அந்த டாக்குமெண்ட்ல தான் நாம இப்போ எந்த வேலை வாய்ப்புக்காக பார்க்கிறோமோ அதற்கான அறிவிப்புகள் அங்கே போடப்பட்டுள்ளது. இப்போ நீங்க திரையில தெரியக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை மாவட்ட அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவி என்ன? கிராம ஊராட்சி செயலாளர், வில்லேஜ் பஞ்சாயத் செக்ரட்டரி என்ற பதவியில இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. இதற்கான ஊதியம் salary என்னன்னு பாத்தீங்கன்னா 15,900 to 50,400, அதாவது 15,900 முதல் 50,400 வரை. இந்த 15,900 என்பது பேசிக் salary, அடிப்படை ஊதியம் மட்டும்தான். இந்த அடிப்படை ஊதியம் இல்லாமல் நமக்கு அலவன்சஸ் நிறைய வரும். அந்த அலவன்சஸ் எல்லாம் சேர்த்து நாம பார்த்தோம்னு சொன்னா 25,000க்கு நெருக்கமாக நாம் சேர்ந்தவுடனே கிடைக்கக்கூடிய சம்பளமாக இருக்கிறது. இது ஃப்ரெஷர், இது ஆரம்ப சம்பளம். இதனுடைய உச்சபட்ச சம்பளம் என்னவென்று பார்த்தால் அதற்கான பேசிக் salary அடிப்படை ஊதியம் என்பது 50,400 வரை. இந்த போஸ்டிங்லேயே ரொம்ப வருஷமா இருக்கிறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அவர்களுடைய ஊதியம் salary என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கான ஊதிய விவரங்கள். இரண்டாவது நீங்கள் பார்க்கலாம், வயது, எத்தனை வயது உள்ளவர்களாக இருக்கலாம். பொதுவாக இங்க 18 வயது முதல் 32 வயது வரை என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த 18 வயது என்பது லீஸ்ட் ஏஜ். 18 வயது கட்டாயமாக பூர்த்தி ஆக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்கு மேல எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம். அந்த வயதிலேயே எது வரை போகலாம்னா 32 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். உச்சபட்ச, அதாவது 1/7/2025 அன்று அவர்களுக்கு 18 தாண்டி இருக்க வேண்டும், இல்லை என்றால் 32க்கு உள்ளே இருக்க வேண்டும். இது பொது பிரிவினருக்கு தான் இந்த விஷயம். அப்ப BC, BCM, SC, ST இந்த மாதிரியான கேட்டகரிஸ்க்கு எல்லாமே என்ன மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, அடுத்தது பாருங்க, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், அதாவது BC பேக்வர்ட் கிளாஸஸ், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் BC முஸ்லிம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அதாவது MBC அப்படின்ற கேட்டகரி, சீர்மரபினர். இந்த மாதிரியான கேட்டகரிக்கு என்ன சொல்றாங்கன்னா 2 வருடங்கள் தளர்வு கொடுக்குறாங்க. 18 வயது முதல் 32 வயது வரை என்பதை ஒரு 2 வருஷம் ஆட் பண்ணி, முஸ்லிம்களாக இருந்தால், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களாக இருந்தால், MBC மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸா இருந்தால் இவர்கள் எல்லாம் 34 வயது வரையும் அவர்கள் அப்ளை பண்ணலாம். அது 1/7/2025க்குள்ளே அவர்களுடைய வயது 18 34 வயதுக்குள்ள இருக்கணும். இதுவே ஆதி திராவிட வகுப்பினர்கள், அதே மாதிரி மலைவாழ் மக்கள் என்று சொல்லக்கூடிய, பழங்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய 2 கேட்டகரி, SC, ST, அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ். இவங்களுடைய வயது வரம்பு 32 37, அதாவது 32 உச்சபட்ச வயதுன்னு சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கான தளர்வு என்பது 37 வயது வரை அவங்க அப்ளை பண்ணலாம். அப்போ முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் 34 வயது வரை நீங்கள் இருந்தால்
1/7/2025 உங்களுக்கு 34 வயதாக இருந்தால் இல்லை அதற்கு உள்ளாக இருந்தால் நீங்க இந்த கிராம ஊராட்சி செயலர் என்ற பதவிக்கு தகுதியானவர்கள். நீங்கள் 10ஆம் வகுப்பு முடித்தாலே போதுமானது. அடுத்ததாக ராணுவ வீரர்களாக இருந்தால், எக்ஸர்வைஸ்மேனாக இருந்தால் 18 வயது முதல் 50 வயது வரை அவர்களுக்கு தளர்வு. அதுவே முன்னாள் ராணுவ வீரராகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினராகவும் வேற ஏதேனும் அரசு பணிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் ராணுவ வீரராக இருந்தால் 18 வயது முதல் 55 வயது வரை. அப்போ இந்த கேட்டகரிஸ்ல இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, இலகுவாக நாம செல்லலாம். அதே மாதிரி இதனுடைய எவ்வளவு காலி பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தா 1483. அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில மொத்த தமிழகத்திலும் 1483 காலியிடங்கள் இருக்கிறது. இதுல பெண்களுக்கும் தனி இட ஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அதை பற்றி நாம பின்னால் பார்க்கலாம். 1483 என்பது அதிகமான வேக்கன்சி இருக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு. அப்ப இதனை நாம நழுவ விட்டுவிடக் கூடாது. அதே போல கல்வி தகுதியை பொறுத்தவரை என்ன சொல்றாங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். குறிப்பாக அவர்கள் 8ஆம் வகுப்பு வரை ஒரு சப்ஜெக்டாவது தமிழ் படித்திருக்க வேண்டும். விண்ணப்பதாரர் குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் படித்திருக்க வேண்டும். தமிழ் படித்திருக்கணும்ன்றது மேண்டட்டரியாக இருக்கிறது, அதாவது கட்டாயமாக இருக்கிறது. விண்ணப்ப கட்டணம் ரொம்ப குறைவான ஒரு காசு தான், 100 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். இது பொது பிரிவினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு பொது பிரிவினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் என்று அனைவருக்குமே 100 ரூபாய். இதுவே SC ST ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 50 ரூபாய் விண்ணப்ப கட்டணமாக இருக்கிறது. இதனுடைய கடைசி நாள் வரக்கூடிய அக்டோபர் 9ஆம் தேதி. அப்போ ரொம்ப ஷார்ட் டூரேஷன் தான் இருக்கு. அதனால இதை உடனடியாக நீங்க அப்ளை பண்ணிருங்க. இதற்கான நிபந்தனைகள் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்கன்னா, விண்ணப்பதாரர் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று இது எல்லாமே இருக்கணும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு 10ஆம் வகுப்பு தான் தகுதின்னு கேட்கிறாங்க. அப்ப 10ஆம் வகுப்பு தகுதினா அதுக்கான சர்டிபிகேட் இருக்கணும், அதுக்கான மார்க் ஷீட் இருக்கணும், 10th மார்க் ஷீட் இருக்கணும், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஜாதி சான்றிதழ் இருக்கணும். அதே போல வேற ஏதாவது முன்னுரிமை சான்று, உதாரணமாக 1லிருந்து 10ஆம் வகுப்பு வரை நான் முழுக்க தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன், தமிழ் வழி கல்வியில தான் படித்தேன் அப்படின்ற மாதிரியான சர்டிபிகேட்ஸ் இருந்தாலும் அதனை எடுத்துக்கொள்ளலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான சர்டிபிகேட்ஸ் ஏதாவது இருந்தால் அது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வைத்துக் கொள்வது நல்லது. அனைத்தையுமே நாம அப்லோட் செய்யணும், அதாவது பதிவேற்றம் செய்யணும். அதற்காக இது எல்லாமே நமக்கு தேவையானது. இது சம்பந்தமான விஷயங்களை tnrd.tnd.gov.in அப்படின்ற அந்த வெப்சைட்ல பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நாம அதுலதான் இருக்கோம். சரி, இப்போ காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு சம்பந்தமா பார்த்தாச்சு. இந்த மாவட்ட அளவிலான காலி பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸ் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எவ்வளவு அப்படின்றத பார்க்க போறோம். முதலாவதாக இந்த காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை நம்ம பார்த்துட்டோம். 2வது உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்க. மாவட்ட அளவிலான கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள், அதாவது டிஸ்ட்ரிக்ட் வைஸா நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுல 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வியூ அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது விளம்பரத்தை பார்க்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளிகன்ஸ், விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள், அதே மாதிரி வியூ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வேகன்சிஸ், மாவட்ட வாரியாக உள்ள காலி பணியிடங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதுல முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் முதல்ல வந்து டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உதாரணமா தூத்துக்குடி அப்படின்ற அந்த டிஸ்ட்ரிக்ட் எடுத்து நீங்க ஷோ பண்ணி பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல என்ன மாதிரியான வேகன்சி இருக்கு, என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன வேகன்சி இருக்கு, பெண்களுக்கு எத்தனை வேகன்சி இருக்கு அப்படின்றது. இப்போ இதை டவுன்லோட் அப்படின்ற அந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்றேன். இந்த டவுன்லோடுன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வயது 1லிருந்து வயது 18 முதல் 32 வயது, நாம ஏற்கனவே பார்த்த அந்த விஷயங்கள் தான். அதுல வேக்கன்சிஸை பாருங்க. வேக்கன்சிஸை பாத்தீங்கன்னா இப்போ பிசி முஸ்லிம் அதை நீங்க பார்க்கணும்னா அப்படியே கீழே வாங்க. எத்தனாவது இடத்துல கொடுத்துருக்குறாங்கன்னா 15வது இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வரிசையா பாத்தீங்கன்னா SCA, MBC, SCல DW, GT இந்த மாதிரியான அப்படியே வரிசையில 15வது வரிசையாக BCM அப்படின்ற அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கான இந்த பிடிஎஃப்ல ஏற்கனவே நாம ஊதியம் என்ன, வயது என்னன்றதெல்லாம் பார்த்தாச்சு. வேக்கன்சி சம்பந்தமா பார்க்கலாம். மொத்த காலியிடங்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 32. நாம டோட்டல் வேக்கன்சி எவ்வளவு பார்த்தோம்? 1483. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் 32.
இந்த மாதிரி நீங்க எந்தெந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு வேக்கன்சி இருக்கு அப்படின்றத நீங்க பார்த்துக்க முடியும். அதுல குறிப்பாக நம்மளுடைய ரிசர்வேஷன் கேட்டகரியில அப்படியே வாங்க, கீழே பாத்தீங்கன்னா 15வது இடமாக பிசிஎம் அப்படின்னு கொடுத்து ஒரு வேக்கன்சி கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி விமன் அப்படின்ற கேட்டகரியில நாம ஜென்ரலையும் நாம எடுத்துக்கலாம். பிசி முஸ்லிம் கேட்டகரியில தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை, ஜென்ரல் அப்படின்ற கேட்டகரியில எடுத்துக்கலாம். அப்ப அதுலயும் நாம போக முடியும். இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 32 வேக்கன்சிஸ் காலி பணியிடங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல ஜாதி வாரியாக ரிசர்வேஷன் கேட்டகரி வைஸா பாத்தீங்கன்னா SCA பர்சன் ஸ்டடீஸ் இன் தமிழ் மீடியம், SCல தமிழ் வழி வகுப்பில் படித்தவர்களுக்கு ஒரு காலி பணியிடம், MBC DNC நான் ப்ரையாரிட்டி அதுல ஒரு காலி பணியிடம் அப்படிங்கிற வரிசையில நீங்க பாத்தீங்கன்னா BCM அப்படின்னு 15வது வரிசையில நான் ப்ரையாரிட்டி 1 அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. இதுல குறிப்பா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா விமன் ஜெனரல் கேட்டகரி அப்படின்னு தனியாகவும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த விமன்ற கேட்டகரியில பெண்கள் என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். இது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும். இது போல தூத்துக்குடி மாவட்டம் இல்லாம எல்லா மாவட்டங்கள், நீங்கள் எந்தெந்த மாவட்டத்திற்கு கீழே இருக்கிறீங்களோ அந்த மாவட்டத்திற்கு கீழே நீங்க பார்க்கணும்னா எந்த மாவட்டம்ன்றத பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப தென்காசி அப்படின்றத எடுத்துட்டு நீங்க ஷோ அப்படின்றத கொடுத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு தென்காசி மாவட்டத்திற்கான அந்த வேக்கன்சிஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இப்ப தென்காசி மாவட்டம் அப்படின்றத நீங்க பார்க்கணும்னா தென்காசி மாவட்டத்துல செலக்ட் பண்ணிட்டு ஷோ அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா தென்காசி அப்படின்ற அந்த விஷயம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதுல நீங்க டவுன்லோட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அதுல எத்தனை காலி பணியிடங்கள் அப்படின்றத பார்க்கலாம். அதுல தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 36 வேக்கன்சி இருக்கு. அந்த 36 வேக்கன்சில பிசி முஸ்லிம் அப்படின்ற கேட்டகரியில 4வது வரிசையில ஸ்டடிட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல் இன் தமிழ் மீடியம், அரசு பள்ளிகள்ல படிச்சிருக்கணும், அரசு பள்ளிகள்ல தமிழ் மீடியம்ல படிச்சிருக்கணும் அப்படின்றது 4வது வரிசையில கொடுத்திருக்கிறது. அதே மாதிரி பிசி முஸ்லிம் G அதாவது ஜெனரல் அப்படின்ற கேட்டகரியில யாராவது ராணுவ வீரர்களாக இருந்து போரில் கலந்து கொண்டு இறந்த அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு இந்த ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி 2 வேக்கன்சி தென்காசி மாவட்டங்களை பொறுத்தவரை இருக்கிறது. அதே மாதிரி நாம ஏற்கனவே சொன்னது போல பெண்களுக்கான கோட்டால முஸ்லிம் பெண்களுக்கான கோட்டால தாராளமாக போகலாம். அதே மாதிரி மார்க் அதிகமாக இருப்பவர்கள் ஜெனரல் கோட்டாவின் மூலமாகவும் செல்லலாம். இது விளம்பரம் சம்பந்தமான விஷயங்கள். அடுத்தது பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் அப்ளிகன்ஸுக்கான விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள். அதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஒரு தனி PDF ஓபன் ஆகும். அந்த PDF நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களுக்கு என்னென்ன அறிவுரைகள்லாம் கொடுக்கப்பட வேண்டும். விண்ணப்பதாரர்களை பொறுத்தவரையும் விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற அடிப்படையில அவங்க விண்ணப்பத்தை முழுமையாக படிக்க வேண்டும். அதே மாதிரி விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரை என்ற அந்த பக்கத்துல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு. அதுல முதல் பாயிண்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ல சொல்லப்பட்டிருக்கிறது, முழுமையாக அனைத்தையுமே படித்திருக்க வேண்டும். பதவிக்கென நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச தேவையான தகுதிகள் உங்களிடம் இருப்பதாக நீங்கள் திருப்தி அடைந்தால் மட்டுமே இணைய வழி விண்ணப்பத்தை நீங்கள் தொடரவும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளீட் எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருந்தா மட்டும் நீங்க இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல 2வது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை நீங்கள் கட்டணத்தை செலுத்தி விட்டால் அது திரும்ப பெறப்பட மாட்டாது என்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது ஒரு நான் ரீஃபண்டபிள் அப்படின்றத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தீர்மானிக்கப்பட்ட தேதி இணைய வழி ஆள்சேர்ப்பு படிவத்தை சமர்ப்பிப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட இறுதி தேதியாக அது இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது 9/11/2025 தான் கடைசியான தேதி. அதுக்குள்ள அப்ளை பண்ணியிருக்கணும். அதுக்கு மேல அப்ளை பண்ணா அதுக்கான பொறுப்பு இவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நாம ஒரு மாவட்டத்துல வசிக்கிறோம், இன்னொரு மாவட்டத்துல அதிகமான வேக்கன்சி காலி பணியிடங்கள் இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. அப்படின்ற பட்சத்துல நாம வேறு மாவட்டங்கள்ல விண்ணப்பிக்கலாமான்னு கேட்டா நாம தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஆனா ஒரு விண்ணப்பதாரர் ஒரு தடவை தான் அப்ளை பண்ணியிருக்கணும். அதான் 5வது பாயிண்டாக சொல்லியிருக்கிறாங்க. விண்ணப்பதாரர் ஒரு மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட பதவிக்கு ஒரே ஒரு ஆள்சேர்ப்பு விண்ணப்பத்தை மட்டுமே சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு தடவை தான் நாம என்ட்ரி பண்ண முடியும். அதே போல இந்த வேக்கன்சியை பொறுத்தவரை, இந்த காலி பணியிடத்தை பொறுத்தவரையும் எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது. டைரக்டா உங்களுடைய 10th மார்க் தான் எலிஜிபிலிட்டி. அது 1. 2வது டைரக்ட் இன்டர்வியூ 1 நடக்கும். அதை வச்சுதான் உங்களை அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள், தகுதிக்கேற்ப தேர்ந்தெடுப்பார்கள்.
7வது இன்ஸ்ட்ரக்ஷனா அவங்க சொல்றது வந்து எல்லா விஷயங்களும் விண்ணப்பதாரர்களால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். ஏதாவது தவறு ஏற்பட்டிருந்தால் அதற்கு முழுமையான பொறுப்பு அந்த விண்ணப்பதாரர் மட்டும்தான். தவறான தகவலை கொடுத்திருந்தாருன்னா அது சார்ந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையாகவும் இதெல்லாம் சொல்றாங்க. இது விண்ணப்பதாரர்களுக்கான அறிவுரைகள். அடுத்தது மாவட்ட வாரியான காலி பணியிடங்கள் நாம ஏற்கனவே விளம்பர ரீதியான விஷயங்கள்ல பார்த்தாச்சு. அதை நீங்க உங்களுடைய மாவட்டம் எது என்று பார்த்து அதுல வேக்கன்சி எத்தனை அப்படின்றத பார்த்து அதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்படியே கீழே வந்து பாத்தீங்கன்னா ஊராட்சி செயலாளர் அளவிலான காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பட்டன் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, ப்ளூ கலர் பட்டன். இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல விரும்பும் மாவட்டம், நீங்க எந்த மாவட்டத்தை விரும்புறீங்க, உங்களுடைய ஓன் மாவட்டமாக நீங்கள் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மாவட்டமாக கூட இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது மாவட்டங்கள் உங்களுக்கு விருப்பமான மாவட்டங்களாக இருக்கலாம். இதுல ஏதாவது ஒரு மாவட்டத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டு இப்போ உதாரணமா நான் அரியலூர் அப்படின்ற உங்களுக்கு செய்து காட்டுவதற்காக சொல்றேன். அரியலூர் அப்படின்றத நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அரியலூர் தேர்ந்தெடுத்ததுல காலியிட ஒதுக்கீடு வகுப்பு வகை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது கேட்டகரி. அதில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, ஜென்ரல், பிசி முஸ்லீம்னு இருக்கு. இப்போ நாம பிசி முஸ்லீமை தேர்ந்தெடுத்துக்கலாம். பாலினம் அப்படின்ற இடத்துல ஃபீமேல் அப்படின்ற கேட்டகரி மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க போல இருக்கு, அதனாலதான் இங்க ஃபீமேல்னு காட்டுது. உதாரணமா நீங்க ஃபீமேல் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அடுத்தது விண்ணப்பதாரனுடைய பெயர், அதாவது சைன். இந்த பாலினம் அப்படின்ற இந்த இடத்துல ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா அரியலூருடைய விண்ணப்பத்தை போய் பார்க்கல. ஆனால் இதுல இருந்து நாம என்ன தெரிந்து கொள்ள முடியும்னா அரியலூர் மாவட்டத்துல முஸ்லிம் பெண்களுக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்கு அப்படின்றத நாம தெரிந்து கொள்ள முடியும். அப்ப ஃபீமேல் அப்படின்றத எடுத்துக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த அப்ளிகேண்ட், அதுல உங்களுடைய இனிஷியல் கொடுங்க. அதே மாதிரி நேம், உங்களுடைய ஃபுல் நேமை கொடுங்க. தந்தை இருந்தால் தந்தையினுடைய பெயர் அதனுடைய வித் இனிஷியல், இல்லை என்றால் உங்களுக்கான பாதுகாவலர் கார்டியனுக்கான நேமை கொடுங்க. 10ஆம் வகுப்பு பாஸ் அப்படின்றது எலிஜிபிலிட்டி, அதனால நீங்க அதை செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டிஃபால்ட்டா அது செலக்ட் ஆகி தான் இருக்கும். அடுத்த 8வது கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அது என்னன்னா, கொரோனா கால பகுதியில நீங்கள் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவரா அப்படின்னு கேட்கிறாங்க. கொரோனா காலகட்டத்தில் 10ஆம் வகுப்பு படித்த மாணவிகள் எக்ஸாம் எழுதாமலே பாஸ் பண்ண வைக்கப்பட்டாங்க. அப்படி அந்த பேட்சஸா நீங்கள் இருந்தா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு கொடுக்கணும். இல்ல கொரோனா பேட்ச் கிடையாது அப்படின்னா யூஸ்வலா உங்கள்ட்ட மார்க் ஷீட் இருக்கும். அந்த மார்க் ஷீட்டை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க அதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இதுல நீங்க நோ அப்படின்னு சப்மிட் பண்ணணும். அடுத்தது கல்வி அமைப்பு, போர்ட் ஆஃப் எஜுகேஷன். அதுல ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ, மெட்ரிகுலேஷன், இந்த கேட்டகரியில நீங்க ஸ்டேட் போர்டுன்னா ஸ்டேட் போர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. மெட்ரிகுலேஷன்னா மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ரெண்டுமே ஒரே கேட்டகரி தான், சமச்சீர் அப்படின்ற கேட்டகரியில தான் வருது. அதனால நாம இப்போ ரீசெண்டா படிக்கிறவங்க ஸ்டேட் போர்டு அப்படின்ற கேட்டகரியிலேயே போட்டா போதுமானது. அடுத்தது 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்ற மாதம், ஆண்டு. இப்ப நீங்க 2012ஆம் ஆண்டுல நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா 2012 ஏப்ரல் அப்படின்ற மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சூஸ் இயர் என்ன, சூஸ் மந்த் என்னன்றதை போட்டிருப்பாங்க. அடுத்தது 10ஆம் வகுப்பில் நீங்கள் எடுத்த மதிப்பெண், இதை வச்சுதான் அவங்க ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியா கேட்டகரைஸ் பண்றாங்க, ப்ரையாரிட்டிஸ் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் இதை வச்சுதான் பண்றாங்க, அதாவது நாம எடுத்த மார்க்ஸை வச்சுதான் ப்ரையாரிட்டிஸ் பண்றாங்க. அப்ப இதுல எத்தனை மார்க் அப்படின்றத இது பண்ணணும். அண்ட் சதவீதம் அப்படின்ற அடிப்படையில நீங்க 400 மார்க் எடுத்தீங்கன்னா 400 டிவைட் பை 5 அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 80% அப்படின்னு வரும். அந்த 80% நீங்க இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்றீங்க. அதே மாதிரி 10ஆம் வகுப்பு மதிப்பெண்ணுக்கான சான்றிதழ் நகல் அப்படின்ற இதுல நீங்க ஸ்கேன்டு டாக்குமெண்ட் வச்சுக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டை போட்டோ எடுத்து அடாப் ஸ்கேன் இந்த மாதிரியான ஆப்ல நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து பிடிஎஃபா மாத்திரும். ஸோ அந்த மாதிரி நீங்க பிடிஎஃபா அதை மாத்தி வச்சு இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபைலுடைய சைஸ் 20 கேபில இருந்து 100 கேபிக்குள்ளதான் இருக்கணும். ஒருவேளை சைஸ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா ஆன்லைன்ல கம்ப்ரெஷர் அப்படின்ற சைஸ் ரெடியூசர், கம்ப்ரெஷர் அந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் கம்ப்ரெஷர், பிடிஎஃப் சைஸ் ரெடியூசர் அப்படின்ற மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், அதுல நீங்க உங்களுடைய டாக்குமெண்ட் கொடுத்தா அது உங்களுக்கு சைஸை குறைச்சு தந்துடும். ஒருவேளை நீங்க போட்டோ காப்பியா நீங்க கொடுக்குறீங்கன்னா அது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பிஎன்ஜி,
ஜேபிஇஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் இந்த கேட்டகரியில் இது பண்ண சொல்லியிருக்காங்க. இதனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 5 MB தான் இருக்கணும் அப்படின்னு. இப்போ சில இமேஜுடைய ஃபார்மட்லாம் எப்படி இருக்கும்னா எஸ்விஜி அப்படின்ற ஃபார்மட்ல இருக்கலாம். சில இமேஜ் வந்து WEBP அப்படின்ற வெப் பி அப்படின்ற அந்த ஃபார்மட்ல இருக்கலாம். அதே மாதிரி ஜிப் ஃபார்மட்ல இருக்கலாம். அப்ப அந்த ஃபார்மட்லாம் இருக்கக்கூடாது. PNG, JPEG, JPG, PDF இந்த 4 ஃபார்மட்டை தவிர வேற எந்த ஃபார்மட்லையும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல SSLC மதிப்பினுடைய சான்றிதழ் எண் உங்களுக்கு அந்த ஷீட்ல மார்க் ஷீட்ல டாப்ல ஒன்னு ரைட் ஹேண்ட் சைடு இல்லைன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டாப்ல கொடுத்துருப்பாங்க. கம்ப்யூட்டரைஸ்டு பிரிண்டடா அது வந்து இருக்கும். அந்த எண்ணை நீங்க இதுல கொடுக்குறீங்க. அடுத்தது வகுப்பு கம்யூனிட்டி அப்படின்ற கேட்டகரியில நம்ம ஏற்கனவே மேல கேட்டகரி BCMன்னு நம்ம இந்த இடத்துல கொடுத்துருப்போம். அதே விஷயத்தை தான் இங்கேயும் மறுபடி கொடுக்க போறோம். BCM அப்படின்ற இந்த கேட்டகரியை நீங்க இதுல கொடுக்குறீங்க. BCM கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் மதம் என்ன? BCMனால யூஸ்வலா முஸ்லீம் தான், முஸ்லீம்ன்ற அந்த கேட்டகரியில கொடுங்க. இதுல சில சான்றிதழ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல முஸ்லீம்களாக இருந்தால் அதுல சில பேருக்கு லெப்பை, சில பேருக்கு வந்து தக்கனி அந்த மாதிரியான கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. லெப்பைனா லெப்பை அப்படின்ற கேட்டகரி கொடுங்க. பொதுவாக தமிழக முஸ்லீம்களுக்கு லெப்பைன்ற அந்த சப்காஸ்ட் தான் வந்து உட்பிரிவு தான் வருது, அது நீங்க கொடுத்துக்கலாம். அதே மாதிரி முன்னாள் ராணுவ வீரராக இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ. ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால், பெண்கள் ஆதரவற்ற விதவைகளாக இருந்தால் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் இருக்கணும். மாற்றுத்திறனாளிகளாக இருந்தால் எஸ், இல்லைன்னா நோ. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ரீதியில எஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் இருக்கணும். குடும்ப அட்டை எண், ரேஷன் கார்டுக்கான அந்த எண் இருக்கும், அந்த எண்ணையும் நீங்க குறிப்பிடணும். உங்களுடைய பிறந்த தேதி அதாவது ஜூலை 1, 2025 அடிப்படையில உங்களுடைய பிறந்த தேதி என்ன அப்படின்றத நீங்க மென்ஷன் பண்ணணும். அது உங்களுக்கு என்ன வருஷம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய சொந்த மாவட்டம் என்ன, உங்களுடைய கைபேசி எண் என்ன, மின்னஞ்சல் இருக்கா இல்லையா. எஸ்ன்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இந்த பாக்ஸ் எனேபிள் ஆகும். இதுல உங்களுடைய அந்த இமெயில் ஐடியை கொடுக்கணும். அடுத்தது 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் வழி பயின்றவரா அப்படின்னா, தமிழ் வழி பயின்றவர்னா தமிழ் மீடியம் ஸ்கூல், தமிழ் மீடியம்லேயே நீங்க படிச்சீங்கன்னா எஸ் அப்படின்றத கொடுங்க. அதே மாதிரி தொடர்பு கொள்ளக்கூடிய முகவரி, அஞ்சல் குறியீட்டு எண், ஃபைனலா பாத்தீங்கன்னா வகுப்பு சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை பத்தி கேட்குறாங்க. அதுக்கும் 20 KB to 100 KB அந்த சைஸ் இருக்கணும். அதே போல விண்ணப்பதாரனுடைய புகைப்படம், நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருந்துச்சுன்னா அதையும் அப்லோட் பண்ணணும். அதனுடைய சைஸும் 20 KB to 100 KB வரை தான். அடுத்தது நம்மளுடைய சிக்னேச்சரை போட்டோ எடுத்து அந்த போட்டோ இந்த ஃபார்மட்டுக்குள்ள எதுலையாவது இருக்கணும். அதாவது PNG, JPEG, JPG அப்படின்ற ஃபார்மட்ல அதுவும் 20 KB to 100 KB இருக்கணும். ஃபைனலா எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் எல்லாம் படித்து பார்க்கணும். இந்த அறிவுரைகள்லாம் படித்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே நீங்க எஸ் அப்படின்றத கொடுத்துட்டு ஃபைனலா அந்த கேப்சா ஒன்று இருக்கு. இந்த கேப்சா ஒவ்வொருத்தருக்கும் மாறும். நீங்க அந்த கேப்சா நீங்க கொடுத்துட்டு நீங்க சேவ் அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்ன்றது பேமெண்ட்டுக்கு வந்து நான் BCM கேட்டகரியா இருந்தால் 100, BC கேட்டகரியா இருந்தாலும் 100, அதே மாதிரி OC கேட்டகரியா இருந்தாலும் 100, SC ST கேட்டகரியா இருந்தால் மட்டும் 50 ரூபாய். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க இந்த மெயின் பேஜுக்கு வந்துருவீங்க. இந்த மெயின் பேஜ்ல நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா வியூ அப்ளிகேஷன், மேக் பேமெண்ட், டவுன்லோட் ரிசிப்ட். நீங்க ஒருவேளை எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டீங்கன்னா அடுத்தது நீங்க மேக் பேமெண்ட் கொடுப்பீங்க. பேமெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது உங்களுடைய ரிசிப்டை நீங்க இதுல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு டவுன்லோட் யூசர் கைடு, உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற யூசர் கைடையும் இதுல கொடுத்துருப்பாங்க. இதை நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பு என்பது மிக அரிய வாய்ப்பு. 1483 விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டிருக்கிறது. அதனால மாவட்ட ரீதியாக பல்வேறு வேக்கன்சி இருக்கிறதுனால இந்த வேலை வாய்ப்பினை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் அரசு வேலை வாய்ப்பை பெற வேண்டும் என்று ஆர்வம் இருப்பவர்கள் இந்த ஒரு அரிய வாய்ப்பினை நழுவ விட்டுறாதீங்க. இதனுடைய கடைசி தேதி மறுபடியும் சொல்றோம், 9/11/2025, அதாவது வரக்கூடிய 9ஆம் தேதி. இதனை பார்த்தவர்கள் இதனை மற்ற சகோதரர்களுக்கும் எடுத்து சொல்லுங்க. நிறைய பேர் வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ரொம்ப கம்மியான சேலரியில வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நல்லா படிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எப்படி எங்கெங்க போகணும் அப்படின்னு தெரியாம இருக்கும். அந்த மாதிரியான சகோதரர்களுக்கு
இந்த தகவலை மறந்துடாம தெரிவித்துக் கொள்ளுங்கள். இது போன்ற கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான விழிப்புணர்வுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையகம் நடத்தக்கூடிய கல்வி சிந்தனைகள் என்ற இந்த நிகழ்ச்சியினை தொடர்ச்சியாக கண்டு வாருங்கள். மேலும் அதிகமான தகவல்களோடு இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்தடுத்த தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான தகவல்களுக்கு கல்வி சிந்தனைகள் என்ற இந்த நிகழ்ச்சியினை இது போன்ற சமூக விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக கேட்டறிவோம். நாமும் நம்மளுடைய சமுதாயத்தை அரசு பணிகளில் அமர வைப்போம். எல்லாம் அல்ல இறைவன் உதவி புரியட்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த நிகழ்ச்சிகளை முடித்துக் கொள்கிறோம். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.